Hi friends, welcome to Kovai Smart Kitchen. Friends, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரைச்சு வச்ச இட்லி சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் பருப்பு வேக போட்டுறலாம். நான் ஒரு சின்ன டம்ளர்ல பருப்பு எடுத்துர்க்கேன். பருப்பு நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு அடுப்புல வச்சிரலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 4-5 சொட்டு விளக்கெண்ணெய், ஒரு 3 பல்லு பூண்டு போட்டு வேக விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு காயெல்லாம் வேக போட்டுடலாம். நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முருங்கைக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட், அரசாணிக்காய் ஒரு சின்ன பீஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு காயெல்லாம் நல்லா வேக விட்டுறலாம். காய் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு மசாலா வறுத்தரலாம். ஒரு வடைச்சட்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அது லைட்டாக வறுத்து விட்டுருங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வறுத்து விட்டுருங்க. இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே வடைச்சட்டியில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், இது நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், இது இந்த அளவுக்கு வணங்கினதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். இது நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். இது ஆறட்டும். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த மல்லி மிளகாலாம் ஒரு ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ இது கூடயே வணக்கி வச்சிருக்க வெங்காயமும் தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம காயெல்லாம் ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி ஊற்றிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுட்டு சாம்பாரை தாளிச்சிடலாம். சின்ன ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 4-5 வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேங்க. கோவை ஸ்மார்ட் கிச்சனின் நானும் நன்றி, வணக்கம்.